نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 17 ஜுஸ்வுகளை இதுவரையிலும் நாம் ஓதக்கெட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட 17ஆம் ஜுஸ்வில் 2 சூறாக்கள், சூரத்துல் அம்பியா, சூரத்துல் ஹஜ். 2 சூறாக்களையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூராவினுடைய ஆரம்ப ஆயத்தை கொண்டு வந்திருப்பது, இரண்டிலும் கியாமத்தை பற்றி அல்லாஹ் ஆயத்துகளை, வசனங்களை அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். சூரத்துல் அம்பியா முதல் சூரா, அல்லாஹ் கேட்கின்றான், اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. நபியே, கியாமத் நெருங்கிவிட்டது, கேள்வி கணக்குடைய நாள் நெருங்கிவிட்டது, மக்கள் பொடுபோக்குத்தனமாக, அலட்சியமாக, மனம் போன போக்கில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்களே என்பதாக அல்லாஹ் ஆச்சரியத்தோடு கேட்கின்றான். அடுத்த சூராவினுடைய ஆரம்பம் அல்லாஹ் இன்னும் கடுமையாக அதில் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும். மக்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். கியாமத்துடைய நடுக்கம் என்பது மிக பயங்கரமானது. கியாமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், யௌம தரவுனஹா, நபியை நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த மக்கள் பார்ப்பார்கள், தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். பாலூட்டக்கூடிய பெண்மணி தன்னுடைய குழந்தையை தவற விட்டு விடுவாள், அவளுக்கே தெரியாது. வதலஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா. கர்ப்பிணி பெண்ணுடைய கர்ப்பம் கலைந்து விடும் அந்த நாள். வதரன் நாஸ சுகாரா. நபியே, நீங்கள் மக்களை பார்ப்பீர்கள், தன்னுடைய நிலையில் இருக்க மாட்டார்கள், சுதாரிப்போடு இருக்க மாட்டார்கள், மயங்கிக் கொண்டிருப்பார்கள், விழுந்து கொண்டிருப்பார்கள், எழுந்திருப்பார்கள், விழுவார்கள். வமாஹும் பிசுகாரா. போதை போன்று காட்சியளிக்கும். வமாஹும் பிசுகாரா, அது போதையின் காரணமாக அல்ல. வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அன்றைய நாளினுடைய அஸாபின் பயங்கரம் அவர்களை அந்த நிலைக்குள்ளாக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். சங்கைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஈமானோடு, தக்வாவோடு, இறையச்சத்தோடு, பெரும் பாவங்களை விட்டும் ஒதுங்கி வாழ்வதற்கு அவன் கபரையும் கியாமத்தையும் நினைவு கூர்ந்தால் போதுமானது. கபருடைய வாழ்க்கை, கியாமத்தினுடைய நிலை, இந்த இரண்டே ஒரு சிறந்த உபதேசி மனிதனை கட்டுப்படுத்துவதற்குண்டான மிக முக்கியமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களை சுட்டி காண்பித்தார். கியாமத்தினுடைய அடையாளங்கள் பெரும் அடையாளங்கள், அது நெருக்கத்தில் வரும். அதற்கு முன்னால் வரக்கூடிய அனைத்து அடையாளங்களையும் இப்பொழுது நாம் பார்க்கிறோம், சிறிய அடையாளங்கள். கியாமத்தினுடைய அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்லியிருக்கிறார்கள்? ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கியாமத் அடையாளம் இதெல்லாம் நடக்குது சொல்லி கடந்து விட முடியாது. கியாமத்தினுடைய அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்கிறார்கள்? அந்த அடையாளங்களை ஒரு சில கூட்டங்களை கொண்டு அல்லாஹ் நடத்துவான். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த அடையாளங்கள் இதெல்லாம் நடக்கும். ஒரு சில பாவிகள் செய்வார்கள், ஒரு சில கூட்டம் செய்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் அந்த அடையாளங்களை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் என்பதாக ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 விதமான அடையாளங்களை, அதில் உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய குடும்பத்தார்களை அந்த அடையாளங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நெருக்கமானவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் அடையாளங்கள் சொல்லப்படுகின்றதே தவிர இதெல்லாம் கியாமத் அடையாளம் நடக்கும் தான், இதுல என்ன இருக்குது,
தவிர்க்க முடியாது என்றெல்லாம் சொல்வதற்காக அடையாளங்கள் சொல்லப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதத்துஹிதல் ஃபைஉ துவலா, போர் நடக்கக்கூடிய காலத்தில் கனிமத்து பொருட்கள் வரும். இப்பொழுது இந்த மாஹோல் கிடையாது. கனிமத்து பொருட்களை தன்னுடைய பொருளாக நினைப்பார்கள், ஒரு அடையாளம். இரண்டாவது சொன்னார்கள், வல் அமானத்து மக்னமா, அமானிதம் கொடுக்கப்பட்டால் அமானிதத்தில் மோசடி செய்வார். அமானிதம்ங்கிறது பொருள் மட்டும் கிடையாது. ஒரு வேலையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் இத்தனை மணி நேரம் நீ வேலை செய்ய வேண்டும் என்பதாக ஒரு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலையில் அவர் மோசடி செய்கின்றார், தாமதமாக வருகின்றார், விரைவாக சென்று விடுகின்றார், வேலை நேரத்திலே தன்னுடைய சொந்த வேலைகளை பார்க்கின்றார் என்று சொல்லும் பொழுது, இருக்கும் பொழுது இதுவும் அமானிதத்தில் மோசடி என்பதாக ஃபுகஹாக்கள் எழுதுகிறார்கள். அமானிதம் என்பது ஒரு பொருளை கொடுத்து வைத்து அதை மட்டும் பாதுகாப்பாக வைத்து கொடுத்து விட்டால் நான் அமானிதத்தை பேணிவிட்டேன் என்பது அர்த்தம் அல்ல. தொழில் துறைகளிலே ஒருவருக்கு கீழ் நாம் வேலை செய்யும் பொழுது அந்த நேரத்தை முழுமையாக சரியாக பயன்படுத்தி அதற்குண்டான விஷயங்களை வேலைகளை முடித்து கொடுப்பது இதுவும் அமானிதத்தில் கட்டுப்பட்டது. ஒருத்தர் சொன்னார் ஒரு செய்தியை, யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஒரு முக்கியமான உங்களிடத்தில் ஒரு ஆலோசனைக்காக சொல்கிறேன் என்று அமானிதமாக சொல்லிவிட்டு செல்கிறார். போன உடனே இன்னொருத்தர் சொல்றாரு, யார்கிட்டையும் சொல்லாதீங்க சொல்லிட்டு சொன்னார் அவரு என்பதாக யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்றே இந்த விஷயம் பரவுகிறது. அமானிதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க 3 பேர் உட்கார்ந்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள் சில விஷயங்கள் ரகசியமாக பேசப்பட்டால் அமானிதம். வல் முஸ்தஷாரு முக்தமன், ஒருத்தர் ஆலோசனை கேட்கிறார், ஆலோசனை கேட்கப்படக்கூடியவர் அமானிதம் கொடுக்கப்பட்டவர். ஏன் ஆலோசனை கேட்கிறாங்க? நல்ல ஆலோசனை சொல்லுவாருன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனால் அவருக்கு கெட்ட எண்ணம், இதை எப்படியாச்சும் மாத்தி விடணும், இதை இவர் இந்த இடத்துல இவர் நிக்காஹ் முடிக்க கூடாது, இந்த வியாபாரத்தை அவர் செய்யக்கூடாது என்பதற்காக யாரை நம்பி ஆலோசனை கேட்டு வர்றாரோ அவர் என்ன செய்யறார்? அதிலே மோசடி செய்கின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், இதுவும் அமானிதத்தில் மோசடி. அமானிதம் என்பது அதனுடைய சப்ஜெக்ட் என்பது விசாலமானது. சொன்னார்கள், கியாமத்தில் இருக்கிற அமானிதத்தில் மோசடி செய்யப்படும். அடுத்து சொன்னாங்க, வஸ் ஜகாத்து மகரமா, ஜகாத்து கொடுக்கிற நேரம் வந்து விட்டால் அவங்களுக்கு பாரமா இருக்கும், சிரமமாக இருக்கும், உள்ளத்துல கஷ்டமா இருக்கும், நிறைய கேள்விகள் வரும். திருப்பி திருப்பி ஜகாத்து கொடுக்கணுமா? வருடம் வருடம் கொடுக்க வேண்டுமா? 1 லட்சத்திற்கு நான் ஜகாத்தை கொடுத்து விட்டேன், அந்த பணத்திற்கு நான் ஏன் தர வேண்டும்? நகைக்கு ஒரு தடவை கொடுத்து விட்டேன், சுத்தமாகிவிட்டது, ஏன் கொடுக்க வேண்டும்? ஹதீஸில் தெளிவாக ஹவுலானுல் ஹவுல் என்ற ஃபுகஹாக்கள் எழுதக்கூடிய இந்த வாசகத்தை பார்க்கும் பொழுது ஹதீஸ் அடிப்படையாக வைத்து வருடத்திற்கு ஒரு முறை ஜகாத் என்பதாக தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் திரும்ப திரும்ப அந்த கேள்வி ஏன் வருகிறது? ஜகாத் என்பது பாரமாக நினைக்க ஆரம்பித்து விட்டார். அல்லாஹ் பாதியை கேட்கல, அல்லாஹ் கால்வாசி கேட்கல, அல்லாஹ் கேட்பது 2.5%. என்ன காரணம்? உள்ளத்தில் ஆழமாக பணத்தினுடைய ஆசை, பணத்தின் மோகம், தங்கத்தின் ஆசை, அதனுடைய மோகம் உள்ளத்தில் ஆழமாக இறங்கிருச்சு. அதனால ஜகாத் கொடுப்பது பாரமாக இருக்கிறது. ஆலிம் சார் சொல்லுவாங்க, அடிக்கடி நான் சொல்வது உண்டு, அப்துல் லத்தீப் ஆலிம் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கடி பெண்களுடைய கூட்டங்கள்ல பேசும் பொழுது சொல்லுவார்கள், பெண்களே, உண்மையான ஜகாத் என்பது உங்களுடைய நகையை விற்று நீங்கள் கொடுங்கள். குறையிற மாதிரி தெரியும், அல்லாஹ் அதிகப்படுத்துவான், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவான், அல்லாஹ் அதற்கு பாதுகாப்பு அல்லாஹ் கொடுப்பான். வெளிரங்கமான லாக்கருடைய பாதுகாப்பு, இது மனிதர்களுடைய பாதுகாப்பு. ஜகாத்தை கொடுத்து பாருங்கள். ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உங்களுடைய செல்வங்கள் அல்லாஹ் பாதுகாப்பான். உங்களுடைய செல்வம் வாழ்க்கை வரை மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிகள் அனுபவிக்கும் அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை பாதுகாத்து கொண்டு போய் சேர்ப்பான். இன்னைக்கு நம்ம இருக்கோம், நாளைக்கு இல்ல. அதற்கு பிறகு யாராவது மோசடி செய்து செல்வத்தை பறிக்க வாய்ப்புண்டு. மால் என்று சொன்னாலே அரபியில மால் என் பேர் வச்சிருக்காங்க, ஹுவ யமீலு, அது சாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதனிடத்தில் நிரந்தரமாக இருக்காது. இன்று இவரிடத்தில், நாளை அவரிடத்தில். நேற்றைய செல்வந்தர் இன்றைய ஏழை, இன்றைய ஏழை நாளைய செல்வந்தர்.
அதே போன்று செல்வம் என்பது படிப்பறிவு, அறிவுக்கும் செல்வத்திற்கும் சம்பந்தம் அல்ல. எத்தனையோ சாதாரணமானவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கின்றார்கள், எத்தனையோ அறிவாளிகள் சாதாரண ஏழ்மை நிலையில் இருக்கின்றார்கள். அறிவுக்கும் செல்வத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அல்லாஹ் சொல்கின்றான், அதை நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். நம்முடைய தக்ஸீம், எங்களுடைய நாங்கள் பிரித்து கொடுத்திருப்பதுதான் உங்களுடைய ரிஸ்கை தவிர அது அறிவிற்கோ படிப்பிற்கோ அதற்கும் செல்வத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சொல்ல வந்த விஷயம் வஸ்ஸகாத்து மஹரமா, ஜக்காத்து கொடுக்க ஏன் பாரமாக இருக்கிறது? யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய உள்ளத்தில் பொருளுடைய ஆசை இருக்கிறது. சொல்றாங்க, கணவர் சொல்றாரு, ஒரு ஆண் சொல்றாரு, மனைவிக்கு நிறைய நகை இருக்குது, ஆனால் நான் கடன் பட்டிருக்கிறேன், நான் எப்படி ஜக்காத்து கொடுக்கிறது? ஜக்காத் அவர்கள் மீது கடமை. கணவர் கொடுக்கின்றார் என்று சொன்னால் அது அவர் செய்யக்கூடிய உபகாரம். மனைவி மீது உபகாரம் செய்றார். யார் மீது கடமை? அந்த நகை யார் வச்சிருக்காங்களோ அந்த பெண்ணின் மீது கடமை. ஆலிம் சார் சொல்லுவாங்க, உண்மையாக உங்களுடைய ஈமானை அல்லாஹ் சோதிக்கக்கூடிய, அதாவது உண்மையான பரீட்சை என்னன்னு சொன்னா, பெண்கள் தங்களுடைய நகையில 40 பவுன் வச்சிருக்கோம், அல்லாஹ்விற்காக. அல்லாஹ் கேட்கிறான், யாரோ கேட்கல, அல்லாஹ் கேட்கிறான், ஒரு பவுனை வித்து கொடுங்க. இதுதான் ஜக்காத்துடைய உண்மையான தர்த்தீபு. இன்னைக்கு நிறைய பேரு நகை விலை ஏறி போச்சு, எப்படி ஜக்காத்து கொடுக்கிறது, நானும் கஷ்டத்துல இருக்கிறேன் என்பதாக சொல்லி அதை தள்ளி போடக்கூடிய அல்லது அதுக்கு விளக்கம் கேட்கக்கூடிய, ஒருத்தர் கொடுத்தாச்சு ஏன் கொடுக்கணும் என்பதாக பல கேள்விகள் வருவதற்குரிய காரணம் எந்த முறை அந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணல. நகையிலிருந்து ஜக்காத்து கொடுத்தாகணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். மன்ஜா அபில் ஹசனா ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒன்னை கொடுத்தால் அல்லாஹ் 10 கொடுப்பதாக வாக்களிக்கிறான். அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அந்த நியத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஸகாத்து மகரமா, ஜக்காத்து கொடுக்கிறது மனதிற்கு பாரமாக இருக்கும். இது கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஅல்லிம லிகைரித்தீன், ஒருத்தர் இல்ம கத்துப்பார், இல்மை கற்றுக்கொள்வதின் நோக்கமே பணம் காசு. இது கியாமத்தினுடைய அடையாளத்தில் ஒன்று. படிக்கக்கூடிய நோக்கமே பணம் காசு. டாக்டர் படிக்கிறாரு, நோக்கமே அவருடைய பணம் காசை சம்பாதிக்க வேண்டும், சமூக சேவை, மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இருக்காது. இது கியாமத்தினுடைய அடையாளத்தில் ஒன்று. அவர்களுடைய குறிக்கோள் பணம் காசு மட்டும் தான் இருக்கும். இது கியாமத்தினுடைய அடையாளத்தில் ஒன்று. அடுத்து சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்படுவான், தன்னுடைய தாயை உதாசீனப்படுத்துவான். இது கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. மனைவிக்கு கட்டுப்பட்டு தாயை உதாசீனப்படுத்துவது கியாமத்தினுடைய அடையாளம். என்ன அர்த்தம்? இது போன்ற விஷயங்களை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அடுத்து சொன்னார்கள், இந்த வாலிபர்கள் கவனிக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்னா ஸதீகஹு வ அக்ஸா அபாஹு, நண்பர்களை நெருக்கமாக்கிக் கொள்ளுவான், தந்தையை உதாசீனப்படுத்துவான். தந்தையினுடைய பேச்சு தேவையில்லை, அவருடைய உபதேசம் தேவையில்லை. சிறு வயதிலிருந்து எப்படியெல்லாம் அக்கறையோடு கவலையோடு எப்படி என்னுடைய மகனை உருவாக்க வேண்டும் என்பதாக அவர் பாடுபட்டிருப்பார். அதுனா சதீகஹு, நண்பர்கள் எனக்கு தேவை, ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. நண்பர்களை நெருக்கமாக்கிக் கொள்ளுவான், தந்தை உதாசீனப்படுத்துவான். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஹதீஸ்ல போன ரொம்ப நேரமாகும். கியாமத்து அடையாளங்களில் ஒன்று. அடுத்து சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகள்ல சத்தம் அதிகமாயிரும், கூச்சல் போடுவாங்க, சத்தமிட்டு பேசுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மனிதரை பார்த்தாங்க, பள்ளியாசல பேசிட்டே இருந்தார், வீணான விஷயங்கள் பேசிட்டு இருந்தார். கூப்பிட்டு கண்டிச்சார். சொன்னார்கள், நீங்கள் எந்த ஊர் வாசிகள்? சொன்னாங்க, வெளியூர் வாசிகள். சொன்னார்கள், நீங்கள் மட்டும் மதீனா வாசியாக இருந்தால், இது போன்று நீங்கள் மஸ்ஜிதில் வீண் விஷயம் பேசிக் கொண்டிருந்தால் உங்களை சாட்டையால் அடித்திருப்பேன். வெளியூர்காரனால விடுறேன், இனிமேல் அப்படி செய்யாதீர்கள் என்பதாக கண்டிக்கின்றார்கள். மஸ்ஜிதில் வீண் விஷயங்கள் பேசுவதை விட்டும் மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுடைய வீடு, சத்தத்தை உயர்த்துவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஒரு விஷயம் சொல்றதா இருந்தாலும் அமைதியாக கூப்பிட்டு சொல்லணும். சத்தத்தை உயர்த்துவதற்கு அல்லாஹ்வினுடைய கோட்டையில், அல்லாஹ்வுடைய வீட்டில் என்னுடைய சத்தத்தை நான் உயர்த்த முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிதுக்குள்ள வரும் பொழுது நடுங்கிக் கொண்டே வருவார்கள். உடலுடைய நிறம் மாறிவிடும். என்ன இப்படி வர்றீங்க கேட்பார்கள். சொல்லுவார்கள், அல்லாஹ்வினுடைய தர்பாருக்குள் செல்கிறேன்,
என்னுடைய வருகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா, அல்லாஹ் என்னை விட்டு முகம் திருப்பிக் கொள்வானா தெரியவில்லையே என்பதாக மஸ்ஜிதுக்குள் வருவதற்கு பயந்து கொண்டே வருவார்கள், அச்சத்தோடு வருவார்கள். மஸ்ஜித் என்பது ஒரு கட்டடம் அல்ல, அல்லாஹுடைய வீடு, பைத்துல்லாஹ், அல்லாஹுடைய வீடு. நாம் மஸ்ஜிதில் நம்முடைய சத்தத்தை உயர்த்தக்கூடாது. அப்படி உயர்த்துவது இது கியாமத் அடையாளங்களில் ஒன்று. அடுத்து சொன்னார்கள், சாதல் கபீலத ஃபாசிகுஹும், ஊரினுடைய பொறுப்பாளர்கள், ஊரினுடைய முக்கியஸ்தர்கள் பாவிகளாக இருப்பார்கள். பெரும் பாவங்கள் செய்தவர்கள் எல்லாம் அவர்கள் பொறுப்பில் இருப்பார்கள். அடுத்து சொன்னார்கள், கான ஸஈமுல் கௌமி அர்தலுஹும், ஊரிலே மோசமான தன்மையுடையவர்கள் எல்லாம் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அடுத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உக்ரிமர் ரஜுலு மகாஃபத ஷர்ரிஹி, ஒரு மனிதன் கண்ணியப்படுத்தப்படுவான் அவனை கொண்டு எந்த தீங்கு எனக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக. கண்ணியம் உள்ளத்திலேருந்து வராது. அவர் வந்தா கண்ணியமா எல்லாம் பார்ப்பாங்க, அவர் வந்தால் கண்ணியமாக எழுந்து நிற்பார்கள். உள்ளத்தால் கண்ணியம் அல்ல, மாறாக அவரின் மூலமாக எனக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக கண்ணியம் செய்யப்படும் கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று. அடுத்து சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பஹரத்தில் கைனாத்து வல் மஆசிஃப், எங்கு பார்த்தாலும் இசையினுடைய சத்தங்கள், மியூசிக் எல்லாம் பரவலாக இருக்கும். இந்த கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யோசிக்கணும், எத்தனை வீடுகள் இதை விட்டும் விதிவிலக்காக இருக்கிறது. மஸ்ஜிதுக்குள் வந்து விட்டது. ரிங்டோன் வச்சிருக்கோம் வித்தியாசமா, சில டைம்ல சிலிண்டர் போடுறதில்லை, வித்தியாசமான பாடல்களும் இசைகளும் மஸ்ஜிதுக்குள்ள ஒலிக்குது. கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. நம்முடைய வீடுகளை அதை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கினாஉ யும்பித்துன் நிஃபாக், இசைகள் என்பது அது உள்ளத்துல நிஃபாக், நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தும். கமா யும்பித்துல் உஷ்பு அல் கலா, எப்படி ஆற்றோரத்திலே பசுமையான இலைகள் வளர்கிறதோ அதே போன்று உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தை இந்த மியூசிக் என்பது விதைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சங்கமிக்கவர்களே, இஸ்லாமிய பாடல்களாக இருந்தாலும் இசையோடு கலந்திருந்தால், எப்படி பாலில் விஷம் கலந்திருந்தால் பால் நல்லது சுத்தமானது, விஷம் கலந்து விட்டது குடிக்க மாட்டோமோ, அதுபோன்று இஸ்லாமிய பாடல்களாக இருந்தாலும் இசை கலந்து விட்டால் ஷரியத்தினுடைய பார்வையில் அது ஹராம். அதை விட்டு நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷரிபத்தில் ஹுமூர், மது அருந்தப்படும், போதை வஸ்துக்கள் பயன்படுத்தப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மன் ஷரிப கத்ஹன், ஒரு மனிதர் கொஞ்சம் மது அருந்தினார், தௌபா செய்யல, கொஞ்சம் ஒரு சிறிய போதைப் பொருளை வஸ்துவை பயன்படுத்தினார், தௌபா செய்யல, கியாமத்தில் சுவர்க்கத்தினுடைய வாசனை கூட அவரால் நகர முடியாது. ஆக அது போன்ற விஷயங்களை விட்டும் நாம் வெகு தூரமாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய யாராவது நமக்கு தெரிந்தால் அது அவர்களை நல்வழியில் கொண்டு வருவதற்குண்டான முயற்சியை செய்ய வேண்டும். யாரோ ஒருவன் செய்கின்றான், நாம் கடந்துவிட முடியாது. மஹல்லாவிலோ அல்லது வெளியிலோ யாராவது இது போன்ற தவறான செயல் ஈடுபடுகின்றார் என்று சொன்னால் அவர்களை தடுப்பது, பாவத்தை விட்டும் தடுப்பது, அவர்களை நேர்வழிப்படுத்துவது என் மீது கடமை என்பதாக ஒவ்வொருவரும் உணர வேண்டும். யாரோ சில வாலிபர்கள் கூடுகிறார்கள், ஏதோ செய்கின்றார் என்பதாக நாம் கடந்துவிட்டு செல்ல முடியாது. கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் நமக்கு விசாரணை இருக்கிறது. ஹதீஸ் முடிச்சிருக்கோம். அடுத்து சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷுரிபத்தில் ஹுமூர் லஅன ஆகிர், கடைசி விஷயமா சொன்னார்கள், லஅன ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி அவ்வலஹா, இந்த உம்மத்தினுடைய கடைசியில் வந்த மக்கள், உம்மத்தினுடைய கடைசியில் வந்த மக்கள் முன்னால் வந்த மக்களை திட்டுவார்கள், சஹாபாக்களை திட்டுவார்கள். அதுவும் ரமலானுடைய மாசம் வந்துருச்சுன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு விமர்சனம் செய்து பேசுவது, ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன். இது போன்ற இத்தனை விஷயத்தில் உமர் நம்மை போன்ற மனிதர் தானே பேசுறாங்க. ஒரு மனிதர் பேசுறாரு, ஒரு ஆலிம், அவர் பேர் உமர். அந்த உமர் அவர் 20 என்று சொன்னால் இந்த உமர் சொல்கிறேன் 8 ரக்காத்துன்னு. சங்கை மிக்கவர்களே, நாவில் இந்த வார்த்தை வருவதற்கு பயப்பட வேண்டும். ஒரு பேசுற ஒரு ஆலிம், அந்த உமர் 8 20 சொன்னா இந்த உமர் சொல்கிறேன் 8 எல்லாம் பின்பற்று என்பதாக சொல்கின்றார். ஆக சஹாபாக்கள் தரம் குறைவாக பேசப்படுவார்கள்,
அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். ஆனால் மனிதர்களில் புனிதர்கள். குர்ஆன் அவர்களை பெருமை பாராட்டி பேசுகிறது. சாதாரணமா அவங்களை பேச முடியாது. அல்லாஹ் அவங்களுக்கு என்று ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறான். அந்தஸ்தோடு பேசணும். கடைசியில் வந்த இந்த உம்மத்தார்கள் முந்தி வந்த சஹாபாக்களை திட்டுவார்கள், விமர்சிப்பார்கள், தரைக்குறைவாக பேசுவார்கள். கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவெல்லாம் நடந்தால் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, சொல்லப்பட்ட அனைத்து விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. நபி சொன்னாங்க, ஃபர்தகிபு இன்த ذلك ரீஹன் ஹம்ரா, இதுவெல்லாம் நடந்தால் நீங்கள் பயங்கரமாக வீசக்கூடிய புயல் காற்றை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். வஸல்ஸலத்தன், பூகம்பத்தை எதிர்பாருங்கள். வஹஸ்பன் வமஸ்கன், உங்களுடைய முகங்கள் மாற்றப்படுவதை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். வாயாத்தின், இது போன்ற எத்தனையோ சோதனைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். எப்படி வரும் தெரியுமா? கனிதாமின் குத்அ சில்குஹு, ஒரு தஸ்பிமணியினுடைய ஒரு ஓரம் அறுந்துவிட்டால் எப்படி சரசரவென்று அனைத்து மணிகளும் கீழே விழுகின்றதோ அது போன்ற அடுத்தடுத்த சோதனைகளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சங்கைமிக்கவர்களே, இந்த அனைத்து பாவங்களும் பெருகிவிடுமே என்று சொன்னால், பாதிக்கு மேலுள்ள மக்கள் அதிகமாக இதை செய்ய ஆரம்பித்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அனைத்து விஷயங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். ஆக இந்த ஹதீஸினுடைய நோக்கம், இந்த அனைத்து விஷயங்களிலும் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் என்னுடைய குடும்பத்தார்கள், என்னை சுற்றியுள்ளவர்களை நான் பாதுகாப்பதற்குத்தான் இந்த ஹதீஸை தவிர கியாமத் அடையாளம் நடக்குது என்று சொல்லிவிட்டு கடந்து செல்வதற்காக அல்ல என்பதை இந்த ஹதீஸினுடைய நோக்கத்தை விளங்கி நாம் அந்த கியாமத்தை பயந்து, கபரை பயந்து, அல்லாஹ்விற்கு பயந்து நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக, என்னுடைய கடைசி நேரம் கலிமாவோடு சந்தோஷமாக அல்லாஹ்வை சந்திக்க போகின்றேன் என்ற பெருமையோடு நான் செல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஈமானையும் தக்வாவையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தையும், கியாமத்தில் நபியினுடைய ஷஃபாஅத்தையும், சுவர்க்கத்தில் உயர்ந்த சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الحمد لله رب العالمين اللهم صل على